வணக்கம் தோழர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காணொளி என்னென்னா, ஒரு ஸ்மால் புக் ஹவுல் தான் பார்க்க போகிறோம். காலச்சுவடு பதிப்பகத்திலிருந்து கடந்த மாதம் உலக புத்தக தினத்தை முன்னிட்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதாவது ரூபாய் கொடுத்து ஒரு புத்தகத்தை பதிவு செஞ்சுக்கிட்டால் நமக்கு அதை அன்பளிப்பாக அனுப்பி வைக்கிற மாதிரி. நமக்கு ஒரு 5 புத்தகங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த புத்தகங்களை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். முதல் புத்தகம் பார்த்திங்கன்னா, கீதாஞ்சலி ஸ்ரீ எழுதிய மணல் சமாதி அப்படிங்கிற புத்தகம். இந்த புத்தகம் ஒரிஜினலி ஒரு ஹிந்தி புத்தகம். ஹிந்தியில் இதை ரெட் சாண்ட் அப்படிங்கிற பேரில் எழுதியிருந்தாங்க. இதோட ஆங்கில மொழிபெயர்ப்பான டோம்ப் ஆஃப் சாண்ட் அப்படிங்கிற நாவல் 2022ஆம் ஆண்டுக்கான மேன் புக்கர் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் ஃபார் டிரான்ஸ்லேஷன் வின்னர் ஆச்சு. இந்தியாவிலிருந்து ஒரு புத்தகம் மேன் புக்கர் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் வாங்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதில் ஒரு உமன் ஆத்தருங்கிறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் அவார்டு வாங்குறத ரொம்ப ஊடக கவனத்தோடு கொண்டாடுறாங்க. குறிப்பாக கோல்டன் குளோப், ஆஸ்கார் போன்ற விருதுகள். அதற்கு இணையான விருது தான் மேன் புக்கர் விருது. இது இலக்கியத்துக்கு கொடுக்கப்படுற 2வது உயரிய விருது. நோபல் பரிசுக்கு அப்புறம் ஒரு இலக்கியவாதி பெறக்கூடிய மிக உயரிய விருதுன்னா அது புக்கர் விருது தான். அந்த விருதை பெற்ற ஒரு புத்தகம் அப்படிங்கிற விதத்தில் இந்த புத்தகம் ரொம்ப தனித்துவமானது. இந்த புத்தகத்தோட கரு பார்த்திங்கன்னா, கீதாஞ்சலி ஸ்ரீ ஒரு வித்தியாசமான எழுத்தாளர். இதில் பல கோணங்களில் அந்த கதையை எழுதியிருக்காங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா, கூட்டு குடும்பம், தனி குடும்பம், ஆண் பெண், இளமை, முதுமை, உறக்கம், விழிப்பு, இந்தியா, பாகிஸ்தான், அப்படி பல கோணங்களில் இந்த கதை போகும். இந்த புத்தகத்தோட விலை பார்த்திங்கன்னா 750 ரூபாய். இதோட பக்கங்கள் பார்த்திங்கன்னா ஏறத்தாழ 600 பக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாவல். அடுத்த புத்தகம் பார்த்திங்கன்னா, திராவிட இன அடையாளமும் வெறும் மக்களிய அரசியலும் அப்படிங்கிற புத்தகம். இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறவர் நரேந்திர சுப்ரமணியன் யாருன்னா, அவர் கனடாவில் உள்ள மெக்கேல் யூனிவர்சிட்டியோட பொலிட்டிக்கல் சயின்ஸோட ப்ரொஃபஸர். இவர் உலகளவில் அரசியல் பொருளாதாரம் தொடர்பாக பல நூல்கள் எழுதியிருக்காரு. அந்த விதத்தில் இந்தியாவில், தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள், அதோட வளர்ச்சி, அதோட பரிணாமங்கள், அதோட விவாதங்கள், அதோட செயல்பாடுகள்லாம் பல விதத்தையும் ஆய்வு செஞ்சு பட்ட ஒரு முழுமையான ஆய்வு நூல்னு சொல்லலாங்க. இந்த புத்தகம் எந்த அரசியல் சார்பும் இல்லாமல் எழுதப்பட்ட புத்தகம். அதான் இது ரொம்ப தனித்துவமான ஒரு விஷயமாக கருதுகிறேன். பொதுவாக இந்த மாதிரி நூல்கள் ஒரு தரப்பு நல்லா எழுதப்பட்டு அவங்களோட புகழ்பாடுற மாதிரி இல்லாமல், ஒரு இன்டலெக்சுவல் பர்சன் ப்ரொஃபஸர் ஃப்ரம் மெக்கேல் யூனிவர்சிட்டி இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. அந்த விதத்தில் இந்த புத்தகம் சாமானிய மக்களும் புரிஞ்சு கொண்ட விதத்தில் எழுதியிருக்கிறது இதோட சிறப்பு. இதோட ப்ரிஃபேஸ் டேவிட் லிட்டன் ஃப்ரம் நியூயார்க் யூனிவர்சிட்டி அண்டு கோட் கிவன் பை டேவிட் ராஸ்பர்ட் ஃப்ரம் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி. பல இன்டலெக்சுவல் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு இந்த புத்தகத்தை புகழ்ந்துருக்காங்க. இந்த புத்தகத்தோட விலை பார்த்திங்கன்னா 750 ரூபாய். பக்கங்கள் ஏறத்தாழ 600 பக்கங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆய்வு நூல். இப்போ அரசியல் சூழ்நிலையில் இளைஞர்கள் கண்டிப்பாக திராவிட இயக்கங்களோட பரிணாமங்கள் பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த விதத்தில் இந்த நூல் அவசியமானது. அடுத்த புத்தகம் பார்த்திங்கன்னா, அருணாராய் எழுதின தகவல் அறியும் உரிமை ஒரு எழுச்சியின் கதை. அப்படிங்கிறவங்க யாருன்னா, இவங்க தான் இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வர காரணமாக இருந்த ஒரு பெண்மணி. தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்தியாவின் 2வது சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் சுதந்திரம் எல்லாருக்கும் தெரியும், ஆகஸ்ட் 15, 1947. இந்தியாவுக்கு 2வது ஒரு சுதந்திரம் கிடச்சிது. அதுதான் தகவல் அறியும் உரிமை சட்டம். இது 2005 அக்டோபர் 12 இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தனால தான் 2வது சுதந்திர தினம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது அஃபிஷியலாக அப்படி எதுவும் இல்லை. சட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்து இன்றோட 20 ஆண்டுகள் ஆகப்போகுது. ஆனால் பொதுமக்களுக்கு இதை பற்றின எந்த ஒரு விழிப்புணர்வும் இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தோட பலம் பல பேருக்கு தெரியாமல் இருக்குது. இதோட முக்கிய நோக்கமே அரசில் வெளிப்படைத்தன்மை கொண்டு வர்றது தான் இதோட நோக்கம். ஆனால் பல சாமானியர்கள் இந்த சட்டம் ஒன்று இருக்கிறதே தெரியாமல் இருக்கிறது வருத்தத்தக்க விஷயம். ஸோ இந்த சட்டத்தை பற்றி முழுமையான வரலாறு, சட்டத்தான போராட்டம் தொடங்கி இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்ததுலேருந்து அந்த சட்டத்தை எப்படி பயன்படுத்துறது வரைக்கும் முழுமையாக அருணாராயும் எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்தோட விலை பார்த்திங்கன்னா 750 ரூபாய். அவசியம் வாசிக்க வேண்டிய ஒரு நூல். அடுத்த புத்தகம் வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன் எழுதின
ஜீன் மிஷன் அப்படிங்கிற புத்தகம். வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன் 2009ஆம் ஆண்டுக்கான வேதியியலுக்கான நோபல் பரிசு பெற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். இவர் பிறந்தது தமிழ்நாட்டில், படித்தது இந்தியாவில் உள்ள பரோடா பல்கலைக்கழகத்தில். அதுக்கப்புறம் மேல் படிப்புக்காக அமெரிக்காவுக்கு சென்று அங்கேயே குடியுரிமை பெற்று அங்கேயே வசித்து வர்றாரு. நோபல் பரிசு பெற்றதுக்கான கண்டுபிடிப்பு வந்து ரைபோசோமில் செஞ்ச ஆராய்ச்சிக்காக இவருக்கு கிடச்சிச்சு. இவர் உலக அளவில் பல பிரசித்தி பெற்ற புத்தகங்கள் எழுதியிருக்காரு. இந்த புத்தகம் இவரோட ஆரம்ப காலம் முதல் இந்த ஆராய்ச்சியில் உள்ள போட்டி, இந்த ஆராய்ச்சியில் உள்ள சவால்கள், சிக்கல்கள் தொடங்கி ஒரு நோபல் பரிசு பெற்ற தருணம், நோபல் பரிசு பெற்றதுக்கப்புறம் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத முழுமையாக விளக்கி சொல்லியிருக்காரு. இதை எளிய மனிதர்களும் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து வேதியியல் அறிவு இருந்தால் தான் அந்த புத்தகத்தை படித்து புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரண ஆசிரியர்களும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப எளிமையான கலைச்சொற்களை பயன்படுத்தி சர்க்குணம் ஸ்டீவன் அவர்கள் இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்திருக்காங்க. வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன் எனக்கு பள்ளி பருவத்திலேயே எனக்கு அறிமுகமானார். என்னோடய வேதியியல் ஆசிரியர் இவர் நோபல் பரிசு பெற்றதால் 2009ஆம் ஆண்டு இவரை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த விதத்தில் இந்த புத்தகம் இப்போது படிக்கிறது எனக்கு மகிழ்ச்சி இருக்குது. வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணனோட சிறப்பு என்னென்னா, அவர் 2015 2020 வரை லண்டனில் உள்ள ராயல் சொசைட்டி அதோட சேர்மனாக இருந்திருக்காரு. லண்டனில் உள்ள ராயல் சொசைட்டியில் ஃபெல்லோவாக இருக்கிறது பெரிய கௌரவம். அதோட தலைவராக இருந்ததுங்கிறது ரொம்ப சிறப்பு. இவர் தமிழருங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். இந்த புத்தகத்தை அனைவரும் கண்டிப்பாக வாசிக்கணும்னு சொல்கிறேன். அடுத்த புத்தகம் அம்மாவும் பட்டுப்புறாவும், ஜோஸ்டின் கல்லட்டி அப்படிங்கிறவங்க இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இவங்க ஒரிஜினலி ஃப்ரம் ஆஸ்திரேலியா. கனடாலையும் இங்கிலாந்துலேயும் சில காலங்கள் வசிச்சிருக்காங்க. இந்தியாவில் கூட சில காலங்கள் வசித்தாங்க. இவங்களோட ஆன்சஸ்டர்ஸ் 5 தலைமுறைக்கு முன்னாடி இந்தியாவில் வாழ்ந்தாங்க. 3வது தலைமுறை இந்திய சுதந்திர போரில் 6 மாதம் சிறை தண்டனை பெற்றிருக்காங்க. வடக்கு பகுதி ராஜ்யமான அவத் ராஜ்யத்தில் பேகம் ஹசரத் மஹல் அந்த காலகட்டத்தில் 6 மாதம் சிறை தண்டனை இருந்தபோது எழுதின குறிப்புகள் அடிப்படையில் ஒரு ஆட்டோ ஃபிக்ஷன்ன்ற மாதிரி எழுதியிருக்காங்க. அந்த குறிப்பு ப்ளஸ் புனைவு கலந்து எழுதப்பட்ட ஒரு வரலாற்று நாவல். ஜோஸ்லின் கல்லட்டி ரொம்ப ஃபேமஸான ஆத்தர். ஒரு புத்தகம் இன்டர்நேஷ்னல் புக் ப்ரைஸோட லாங் லிஸ்ட்டில் டிஸ்பிளே ஆகிருந்துச்சு. அந்த விதத்தில் ரொம்ப சிறப்பான ஆத்தர் அவங்க. இந்த புத்தகத்தையும் அவசியம் படிச்சுப்பாங்க. இவைதான் நம்ம வாங்கின 5 புத்தகங்கள். இதோட விலை பார்த்திங்கன்னா 3000 கிட்ட இருக்கும். நமக்கு இது 250 ரூபாய்க்கு கிடச்சி. அந்த விதத்தில் காலச்சோட்டு பதிப்பகத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த புத்தகத்தை படிச்சுட்டு இதோட முழுமையான ரிவ்யூவை இந்த சேனலில் நான் பப்ளிஷ் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.